வணக்கம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் ராமநாயக்கன் பாளையம் காரமடை பகுதியை சேர்ந்தவர்கள் விவசாயி கிருஷ்ணன் கண்ணையன். இவர்களுக்கு சொந்தமான 6 ஏக்கர் நிலத்தை அருகாமையில் உள்ள பிஜேபி சேலம் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் குணசேகரன் என்பவர் போலியான ஆவணம் தயாரித்து அபகரித்துக் கொண்டதாகவும் நாள்தோறும் கொலை மிரட்டல் விடுத்து வந்த நிகழ்வும் அரங்கேறியது. இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இந்த விவசாயிகள் இருவருக்கும் அமலாக்கத்துறையிலிருந்து ஒரு சம்மன் ஒன்று வழங்கப்பட்டிருந்தது. இந்த சம்மனானது மிகவும் பெரிய பேசும் பொருளானது. மேலும் இந்த சம்மனில் இவர்களின் சாதியை குறிப்பிட்டு இவர்களுக்கு சம்மன் வழங்கப்பட்டிருந்தது. தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதற்கு பல்வேறு அரசியல் தலைவர்களும் தங்களின் கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர். அமலாக்கத்துறையை வைத்து பாஜக பிரமுகர் மிரட்டி நிலத்தை அபகரிப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் நேற்றைய தினம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு ஒன்றை வழங்கினர். இந்த நிலையில் இன்று சேலம் கோட்டை மைதானத்தில் நில அபகரிப்பிற்கு துணை போகும் அமலாக்கத்துறையை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து பாஜக பிரமுகர்கள் இந்த அமலாக்கத்துறையை ஏவல் துறையாக பயன்படுத்தி ஏழை எளிய விவசாயிகளிடமிருந்து நிலத்தை அபகரிக்கும் நோக்கத்திற்காகவே இந்த அமலாக்கத்துறையை பயன்படுத்தி வருவதாக கூறி தற்பொழுது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசை கண்டித்தும் அமலாக்கத்துறையை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். 100க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து இந்த அமலாக்கத்துறையை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அமலாக்கத்துறையானது உடனடியாக இந்த பெற்ற இந்த நோட்டீஸை திரும்ப பெற வேண்டும். அவர்களுக்கு பிஜேபி பிரமுகர்களுக்கு துணை போவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து இந்த ஏழை எளிய குடும்ப விவசாயிகளுக்கு தமிழக அரசு பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று கூறி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.